Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இது வரைக்கும் ஒரு மீன் கூட என்னால பிடிக்க முடியல அங்கிள். ஐ என்ன நீ என் ஸ்டைல ஃபாலோ பண்ண என்னோட ஸ்டைல. அதுக்கப்புறம் பாரு, இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மீன்கள் கூட தானாவே இங்க வந்துடும். சூப்பர் லட்டு சிங் சார், ஃபிஷஸ்க்கு கூட உங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்க ஒரு ரியல் மர்மைட் இருக்கு. ஓ நோ, அவங்க மர்மைட சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இனி யாராவது காப்பாத்துங்களேன், அவங்க என்ன பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. எப்பா இவங்க ரியல் மர்மைடுப்பா. ஆமா, நான் ரியல் மர்மைடு தான், அதனால தான் என்ன பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டோன்ட் வரி, நாங்க இருக்கும்போது அவங்களால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் சின்ன பையா, அந்த மெர்மைடை எங்க கையில ஒப்படைச்சிரே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓ தேங்க் யூ சிவா. என்னால இதை நம்பவே முடியல. நீங்க உண்மையிலேயே கடல் கன்னியா? ஆமா, நான் உண்மைதான் நம்பவே முடியல. எஸ், நீங்களே பாத்தீங்கல்ல, நான் தண்ணில நீந்தி அப்புறமா நேரா உங்ககிட்ட நடந்து வந்தத. என்னால திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது. நான் திரும்பவும் தண்ணியில போனேன்னா இவங்க எங்க இருந்தாலும் என்ன துரத்திட்டு வராங்க. இவங்களால என் குடும்பத்துக்கே ஆபத்து இருக்கு. சிவா, நாம இவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். நாங்க உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எதுவும் ஆக விட மாட்டோம். நீங்க எங்க கூட வாங்க. பாட்டி, பாட்டி, இங்க பாருங்க, என்னோட புது ஃப்ரெண்ட். யாருப்பா இந்த பொண்ணு? ஏன் இவளோட Dress மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு? பயப்படாதீங்க பாட்டி, இவ ஒரு மர்மைட். மர்மைடா? அதாவது அந்த கடல் கன்னின்னு சொல்லுவாங்களே, அதான் கடல்ல கூட இருக்குமே, அதுவா? எஸ் பாட்டி, இவ அதே மர்மைட் தான். ஆனா இவ ரியலானவ. சந்தோஷமான விஷயமாச்சே. நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க சிவா. அவங்கள வெல்கம் பண்ண என்கிட்ட சூப்பர் ராகம் இருக்கு, பாடி காட்டுவா? இல்ல இல்ல தாத்தா, ப்ளீஸ் வேண்டாம், அப்படி பண்ணிடாதீங்க. இவ இப்ப ஆபத்துல இருக்கா, அதனாலதான் நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்க அப்புறமா கூட பாட்டு பாடுங்க, சரியா? நான் இவளை இப்போ மேல ரூம் கூட்டிட்டு போட்டுமா? ஓகே சிவா, இப்ப நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போ. சாயந்தரம் டீ காஃபி சாப்பிடும்போது கண்டிப்பா பாடுவேன். சிவா, இந்த பொண்ணு என்ன சாப்பிடுவா? டீ பிஸ்கட் ஏதாவது சாப்பிடுவாளா, இல்ல குட்டி குட்டி மீன் கொண்டு வரணுமா, இல்லன்னா அந்த மீனுக்கு போடுற தீனியா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அவளுக்கு நான் என்னதான் கொடுக்கறது? பாட்டி, இப்போதைக்கு எனக்கும் அத பத்தி எதுவும் தெரியாது. நான் பேசிட்டு உங்கள்ட்ட சொல்றேன். இப்போதைக்கு நான் அவகிட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பேசி ஆகணும். அவளை தேடுங்க, வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலயும் தேடுங்க. அந்த பையன் மர்மைடு கூட இங்க தான் இருக்கான். யாருப்பா நீங்களா? வீட்டுக்குள்ள ஏன் வந்தீங்க? எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அந்த மர்மைடு எங்கன்னு சீக்கிரம் சொல்லிடு. அந்த மாதிரி எந்த மைடு இங்க இல்ல. வெளியே போறீங்களா? போலீஸை கூப்பிடவா சொல்லிட்டேன். இந்த அப்படி போன நிம்மதியா உட்காந்து போலீஸ்க்கு போன போடே. நீங்க எல்லாரும் வாங்க, எடுங்க. சிவா, காப்பாத்து சிவா, காப்பாத்து.
தல இது என்ன ராகம் தலை வலிக்குது. இங்க இருந்து வந்துருப்பா, ஓடிடலாம் சீக்கிரமா. சிவா ப்ளீஸ் என்ன காப்பாத்து, காப்பாத்து சிவா. சிவா கண்ணா, சீக்கிரமா அந்த பொண்ணை காப்பாத்து. லட்டு சிங் சார், நீங்க சீக்கிரம் வாங்க. அவங்க அந்த மாமேட கூட்டிட்டு போயிட்டாங்க. அது யுடி ரேவா அவங்க மாமேட தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் வந்து என்ன சர்க்கிள் கிட்ட மீட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லை. ரவுடிங்க வீட்டுக்குள்ள பூந்து அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படியாவது அந்த மாமேட காப்பாத்தியே ஆகணும். ஆனா சிவா, நாம அதை காப்பாத்துறதுக்கு முதல்ல அவங்க லொகேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதுவும் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல அவங்க எவ்வளவு தூரம் போயிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதே. லட்டு சிங் சார், இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் மர்மெய்டுக்கு போட்டுக்க ஒரு சிப்பை கொடுத்தேன். அதுல ஜிபிஎஸும் இருக்கு. உன்னோட முடி கலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா இத போட்டுக்க. வாவ் சிவா, யூ ஆர் சிம்பிளி ஜீனியஸ் பா. இன்னைக்கு என் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. நீங்க இன்னைக்கு எனக்காக எப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கீங்கன்னா, இது என்னுடைய நீண்ட நாள் கனவு. என்னோட அக்வேரியத்துல ஒரு மர்மைட வச்சுக்கணும்ன்றது ஆசை. இந்த உலகத்தோட பணக்கார மனுஷன் கிட்ட வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு இருந்தாகணும்ல. இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற வித்தியாசமான கலெக்ஷன்ல இந்த மர்மைடு விலை மதிப்பில்லாதது. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபெயில். எல்லாமே ஃபெயில் தான் அங்கிள். ஏன்னா இப்போ நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க. சின்ன பையன் என்ன வளர்ற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன பாக்குறீங்க? இவனை புடிங்க. நீங்க எல்லாரும் இங்கே படுத்திருக்க போறீங்களா? அந்த பையன் மர்மைட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போங்க. இல்ல, நான் ஏறி உட்கார வைக்கிறேன். இந்த படி உட்கார. லட்டு சிங் சார், நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டே இருங்க. தேங்க்யூ சிவா. நீ உண்மையிலேயே உன்னோட உயிரை பணையம் வச்சு என்ன காப்பாத்திருக்க. எல்லாருமே உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களா இருந்தா நாங்க பயம் இல்லாம சந்தோஷமா வாழ்வோம். தேங்க்யூ ரேவா, ஆதி, யூடி, லட்டு சிங் சார். நான் உங்க எல்லாரையுமே என் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சிருப்பேன். அவங்க எல்லாரும் இங்க திரும்ப வரதுக்குள்ள நான் கடலுக்குள்ள ரொம்ப தூரம் ஆழமா போயிடுவேன். நீ போ. நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. ஒரு மெர்மைட உங்களால தடுக்க முடியல. ஒரு சின்ன பையன் உங்களை இப்படி பிளாட் ஆக்கிட்டானே. அங்கிள், தெரியும்.
உன்னை சின்ன பையன்னு சொல்லக்கூடாது. நான் இந்த வேர்ல்டுலயே ரிச்சஸ்ட் மேன். எனக்கு சில ஆசைகள் இருக்கு. ஒருவேளை நான் இந்த மர்மைடை என்னோட அக்வேரியத்துல வச்சுக்கிட்டா என்ன தப்பு இருக்கு? அங்கிள், மர்மைடு ஒரு ஹியூமன் தான். அதோட இன்னொருத்தர அவங்க விருப்பம் இல்லாம நீங்க சொந்தமாக்கிக்க முடியாது. லடுசிங் சார், அரெஸ்ட் ஹிம். வா, நான் உன்னை அக்வேரியம் போல ஜெயில கைது பண்ணி வைக்கிறேன். அதுல நீ மர்மைனா இருந்து நீச்சல் அடிச்சு வித்த காட்டி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்து. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.